வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விவோ T4R கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். யாருக்கு இந்த ஃபோன் சூட் ஆகும், யாருக்கு சூட் ஆகாது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். அண்டர் 20,000 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் உள்ள ஃபோன் அப்படின்னா இதையும் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. மொத்தம் உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஒயிட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர். பட் இதை நீங்கள் வெயிலில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர்ஸ்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது. அதாவது இந்த தண்ணியில் இந்த கிளிட்டர்ஸ்லாம் போட்டு கலந்தோம்னா ஒரு பேட்டர்ன் வரும் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் எல்லா ஃபோன்லேயும் ஒரே பேட்டர்ன் தான் இருக்குமா, இல்லை ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன் இருக்குமான்லாம் தெரியல. பட் டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலாக யூசபிள் கேமரா ஒன்று தான். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரா லைட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது மற்ற ஹை அண்ட் விவோ ஃபோன்ஸில் இருக்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கலர் டெம்பரேச்சர் இப்போ பேக் சைடில் இந்த கலர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டுக்குள்ள ஒயிட் அண்ட் இந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வெள்ளை கலர் லைட் மட்டும் தான் தெரியும். அதோட இன்டென்சிட்டியை தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், கலரை சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் ஃபோனோட திக்னஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா 7.4 mm தான் இருக்குது. அண்ட் வெயிட்டுமே 184 கிராம் தான் இருக்குது. இதனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. சைடில் பாக்ஸியராக இல்லாமல் கர்வாக இருக்குது. இதனால் நீங்கள் லாங் ஹார்ஸில் யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா கை வலிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காது. பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். ஈவன் சைடு ஃப்ரேம் கூட பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். பட் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே எப்பவும் விவோ ஃபோன்ஸில் இருக்கும் இல்லையா, அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. அண்ட் அப்படியே ஃபோனோட ஃப்ரண்ட் சைடுக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு குவாட் கர்வ் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 4 சைடும் கர்வ் ஆகுது. ரொம்ப ஒன்றும் இந்த மோட்டோ ஃபோன்ஸில் இருக்க மாதிரிலாம் கர்வ் ஆகலை. கரெக்டான அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்னஸ் இருக்குது. ஸோ இந்த ஜெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. இதனால் பார்க்க ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கிலேயே ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இது இந்த ரேஞ்சில் இருக்க மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது லைட்டாக ஸ்லோ இருக்குது. அண்ட் அடுத்து அப்படியே டிஸ்பிளே பேனல் பக்கம் போனோம் அப்படின்னா இது ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டோட வருது. அண்ட் HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ உங்களால் யூடியூப்ல HDR வீடியோஸ் பார்த்துக்க முடியும். பட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு சில ஃபோன்ஸில் 1.5K பேனல்லாம் கொடுக்குறாங்க. பட் இங்கே ஃபுல் HD தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதோட கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குறை சொல்கிற மாதிரி இல்லை. நல்ல அபோவ் ஆவரேஜான டிஸ்பிளேனே சொல்லலாம் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. பட் நான் இப்போ ஃபோன்ஸ் அடிக்கடி ஸ்விட்ச் பண்ணுறதுனால இதை வந்து நோட்டீஸ் பண்ணேன். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக விவிட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அதை உங்களால் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் மாற்றிக்க முடியும். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்து மாற்றிக்கோங்க. பிரைட்னஸ் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ மோடில் 1300 nits வரைக்கும் போகும். பீக் பிரைட்னஸாக 1800 nits வரைக்கும் போகும்னு சொல்லுவாங்க. இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மற்ற பேனல்ஸ் அளவுக்கு ரொம்ப பிரைட்டாலாம் கிடையாது. பட் இதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரியே இது ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டியில் இங்கே கை வைக்கல. மோனோ ஸ்பீக்கர்லாம் கிடையாது. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா லவுடாக ரிச்சாக இருக்குது. பட் இந்த ஆடியோ பூஸ்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. பட் டிஃபால்ட்டாக இருக்க ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிச்னஸோட தான் இருக்குது. ஸோ விவோ கிட்ட இருந்து நல்ல ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட் ஆகும். பட் இதோட கொஞ்சம் ப்ரைஸ் ஹையராக இருக்க இந்த விவோ T4 இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஸ்பீக்கர் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இங்கே இதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Android 15 Fun Touch OS வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு Origin OS வருதுன்னு விவோ சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சாஃப்ட்வேர் என்ன தான் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் ஃபியூச்சர் அப்டேட்ஸில் பயங்கரமாக டெவலப் ஆகிற சான்ஸ் இருக்குது. பட் அதுவுமே 100% ஷோராலாம் சொல்ல முடியாது. பட் இந்தியாவுக்கு வரும்போது தான் அது எப்படி இருக்குன்னு நம்மளால் செக் பண்ண முடியும். பட் டே டு டே டாஸ்கில் யூஸ் பண்ணும்போது சாஃப்ட்வேர் வைஸ் எந்த வித குறையும் எனக்கு தெரியல. எந்த பக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நோட்டீஸ் பண்ணல. யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா ஃப்ளூயிடாக ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப அதிகமாக மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, அதிகமாக ஃபோனை ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல மைனரான ஜிட்டர்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. அது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க எல்லா ஃபோன்ஸ்லேயும் காமன் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்த்தா கூட 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 3-4 இயர்ஸ்க்கான அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். பட் 2 இயர்ஸுங்கிறது டீசென்ட் தான். பட் ரொம்ப பெஸ்ட்னு சொல்லிட முடியாது. அண்ட் வழக்கமாக விவோவில் கிடைக்கிறவங்களுக்கு இந்த ஏஐ ஃபீச்சர், சர்க்கிள் டு சர்ச், ஏஐ எரேசர், இந்த நோட் அசிஸ்டன்ட், இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே எங்கேயும் குறை வைக்க கிடையாது. விவோனாலே கேமரா தான் அப்படின்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த ஃபோனில் அப்படிலாம் கிடையாது. ஒரு சுமாரான கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 50 MP ஒரு மெயின் கேமரா f1.8 லென்ஸோட பேர் ஆகுது. அதில் OIS சப்போர்ட்டோட வருது. அண்ட் ரெண்டாவதாக இருக்கிறது 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார். இது ஒன்றுத்துக்குமே ஆகாது. ஏன்னா டெப்த் சென்சார் கொடுத்து போர்ட்ரேட் இமேஜஸ் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல. போர்ட்ரேட் இமேஜஸ் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. SD டிடெக்ஷன்லாம் இன்னும் பர்ஃபெக்ஷன் அதிகமாக தேவைப்படுது. மேபி சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இருக்கிறது போர்ட்ரேட்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. பட் நார்மலாக மெயின் கேமரா எடுக்கக்கூடிய இமேஜஸ் டே டைமாக இருக்கட்டும், நைட் டைமாக இருக்கட்டும், ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இதுதான் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. விவோங்கிற பேரை பார்த்து கேமரா நல்லா இருக்கும்னு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் இருக்க எல்லா ஃபோன்ஸும் எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆவரேஜான கேமரா செட்டப் தான். ஸோ ரொம்ப கேமராக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம் அப்படின்னா 32 MP சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.4 லென்ஸோட பேர் ஆகுது. இதோட பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா மாதிரி தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஆவரேஜாக தான்
பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க இப்போ இந்த P4 ப்ரோலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் 20,000 கிடைக்குது. அதோட செல்ஃபி கேமராலாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. பட் இது அந்தளவுக்குலாம் பர்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஈவன் P3 ப்ரோவில் கூட பார்த்திங்க அப்படின்னா இதை விட பெட்டரான செல்ஃபி கேமரா இருக்குது. அந்த ஒரு 6-7 மாதம் பழைய ஃபோன் தான் அது. அதளவுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பட் ஓவரால் கேமரா செட்டப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆவரேஜான செட்டப் தான். ரொம்ப எதிர்பார்த்து இந்த ஃபோனை வாங்காதீங்க கேமராக்காக. அடுத்தபடி வீடியோகிராஃபி சைடு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே பார்த்திங்க அப்படின்னா 4K 30 fps சப்போர்ட் இருக்குது. ஸோ வீடியோ எக்ஸ்பீரியன்ஸுமே ஆவரேஜாக இருக்குது. சாம்பிள் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 4K 30 fps எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் அந்தளவுக்கு நல்லா இல்லை. எப்பவுமே விவோவில் இருக்க மாதிரி ஒரு ஆவரேஜான வீடியோ குவாலிட்டி தான் இருக்குது. 1080 ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் வந்து நல்லாயிருக்கும். பட் வீடியோட ரெசல்யூஷன் அடி வாங்குறது நல்லாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 4K 30 fps ரியர் கேமரா ஷூட் பண்ணிருக்கேன். இதில் ஸ்டெபிலைசேஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கிராப்டுன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஜூம் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10x வரைக்கும் போகுது. ஆப்வியஸ்லி நல்லா இருக்காது. அப்படியே என் ஃப்ரண்ட் சைடு திருப்புறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சன் எனக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஒரு 4-5 மணி வாக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஸ்டெபிலைசேஷன் ஆடியோ பிக்கப்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு காக்கா கத்திட்டு இருக்கேன், அந்த நாய்ஸ்லாம் கண்டிப்பாக கேப்சர் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஃபோனுக்கு இம்பார்ட்டண்டான விஷயமான ப்ராசஸர் பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கேயுமே நான் கை வைப்பாங்கன்னு நினச்சேன். பட் வந்து வைக்கல. மீடியாடெக்கோட Dimensity 7400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் நீங்கள் ரொம்ப கேம் பிளேலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் இந்த ஃபோன் செட் ஆகாது. நார்மல் டே டு டே டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இந்த ஜென்சன் இம்பேக்ட் மாதிரி ஹை கிராஃபிக்ஸ் இன்டென்சிவான கேம்ஸ் ஒரு 2 மணி நேரம்லாம் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கெலாம் இந்த ஃபோன் செட் ஆகாது. நார்மலாக PUBG ப்ளே பண்ணுறது, கால் ஆஃப் டியூட்டி கேஷுவலாக தான் அப்பப்போ தான் விளையாடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூட் ஆகும். ஹெவியான கேமர்ஸ்க்கு இந்த ஃபோன் கிடையாது. அண்ட் பெஞ்ச்மார்க் ரிசல்ட் நிறைய பேர் கேட்பீங்க, அதையுமே ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 3 வேரியண்ட்டில் இருக்குது. 8/128, 8/256 அண்ட் 12/256 அப்படிங்கிற 3 வேரியண்ட்டில் இருக்குது. 3லையுமே பார்த்தீங்க அப்படின்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் தான். இதை எப்போ தான் விவோ மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. எல்லா ஃபோன்ஸ்லையும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 3.1 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமே விவோ இவங்களோட ஹை எண்ட்லேயே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் இதில் எப்படி கொடுப்போன்னு எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. பட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன தான் இவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தாலும் இதில் 5800 mAhக்கான பேட்டரி இருக்குது. 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. இந்த ஃபோனை நீங்கள் 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இவங்களோட 44 வாட்ஸ் சார்ஜரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 30 நிமிஷத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. என்னதான் 44 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலுமே 1.5 மணி நேரங்கிறதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல டைம் தான். பட் மற்ற ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 6000, 6500 mAhலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கும் பேட்டரி சைஸ் வச்சு. பட் இதில் 5800 தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதுவுமே சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணுது. 8 ஹவர்ஸ்க்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. ஸோ நீங்கள் தாராளமாக 1 டே யூஸுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 நாள் கூட தாராளமாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பேட்டரி வைஸும் இந்த ஃபோனை வாங்கிட்டீங்க அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அண்ட் இந்த ஃபோனில் IP68, 69க்கான ரேட்டிங்குமே இருக்குது. தண்ணிக்குள்ளே போட முடியும். பட் போட்டு ட்ரைலாம் பண்ணாதீங்க. அண்ட் அதை தவிர இந்த ஃபோனில் NFC கிடையாது. Bluetooth 5.4க்கான சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 6க்கான சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 19,500 ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ 2000 உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃபர் இருக்குது. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 2000 ஆஃபரில் வந்து பார்த்தேன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 17,500 உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கினா 20,000க்குள்ளே விவோ ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சூட் ஆகும். பட் எனக்கு பிராண்டெல்லாம் முக்கியம் இல்லை, எந்த பிராண்ட்னாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்குலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் இதே டைமில் இன்னும் 1000 கம்மியாக 16,500 உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும். உங்ககிட்ட அந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சஸ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா 16,500 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. பட் மற்ற பிராண்டாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்குலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த 17,000, 18,000 ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா Moto G96 பவர் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இந்த அளவுக்கு டிசைன் வந்து அதில் இம்ப்ரெசிவாக இருக்காது. அண்ட் மோட்டோக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா H60 Fusion இருக்குது. அதில் கேமராஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். அண்ட் P4 ப்ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 2000 சேர்த்து போட்டிங்க அப்படின்னா அது ஒரு சூப்பரான ஃபோனு, ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் சொல்லலாம். ஸோ நீங்களாம் அந்த மாதிரி ஃபோன்ஸ் பக்கம் போய்க்கலாம். ஸோ வாங்கினா விவோ ஃபோன் தான் வாங்குவேன். அதுவும் 20,000க்குள்ளே தான் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபோனை ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. உங்களோட கருத்தையும் கமெண்ட்ஸ்களை சொன்னீங்க அப்படின்னா அடுத்து வாங்க போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.